அன்புள்ளம் கொண்ட தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். நாம கந்தன் கருணைய கந்தபுராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில நேத்தி தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வளன் என்னும் அசுரன் தேவலோகத்தை அடிமைப்படுத்த எண்ணம் கொண்டு படைகளுடன் சென்று அமராவதியை முற்றுகையிட்டான். இந்திரன் தேவர்களுடன் வந்து போரிட்டான். அசுரனுடைய பராக்கிரமம் அதிகமாக இருந்ததால் இந்திரனால் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை. தூதுவர்களை பூவுலகிலே உள்ள முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் அனுப்பி படைகளுடன் புறப்பட்டு வந்து தனக்கு உதவுமாறு இந்திரன் வேண்டுகோளை விடுத்தான். தேவராஜனுடன் நிலை அறிந்த முசுகுந்தன் தன் சேனைகளுடன் வீரபாகு முதலானோடு புறப்பட்டு அமராவதியை அடைந்து அந்நகரை முற்றுகையிட்டிருக்கும் அசுர வீரர்களை எதிர்த்து போராடினர். அந்த போரிலே அவர் வீரர்கள் பெரும் பகுதியினர் முசுகுந்தனால் அழிக்கப்பட்டனர். இந்திரன் அசுரனோடு போரிட்டு எளிதில் அவனை கொன்றான். அதனால் இந்திரனுக்கு வலாரி என்ற பெயர் வழங்கலாயிற்று. போர் முடிந்ததும் இந்திரன் தனக்கு உதவிய முசுகுந்த சக்கரவர்த்தியை அரண்மனைக்கு அழைத்து சென்று பலவாறு உபசரித்து கௌரவித்தான். இந்திரன் நீராடி புத்தாடை அணிந்து தியாகேச பெருமானை பூஜிக்க தொடங்கினான். அந்த மூர்த்தம் விஷ்ணுவால் முன்னர் பூஜிக்கப்பட்டதாகும். மூர்த்தம்னா அந்த சிலைங்க, சுவாமி சிலை. இந்திரன் பூஜித்த மூர்த்தத்தை கண்டு முசுகுந்தன் பேரானந்தம் கொண்டான். முன்பொரு சமயம் கைலாயத்தில் ஈசன் உமாதேவியார் அருகில் இருக்க ஆறுமுக பெருமாளுடன் காட்சியளித்த திருக்கோலத்தில் அந்த மூர்த்தமும் இருந்தது முகுந்தனுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தந்தது. முன்னர் கைலாயத்தில் தான் கண்ட காட்சியே இந்திரன் வழிபடும் மூர்த்தமாகும். இதனை கண்ட முசுகுந்தன் மெய்சிலிர்த்து கண்கள் இரண்டும் ஆனந்த பாஷ்பத்தை பெருக்க கைகூப்பி எம்பெருமானை பலவாறு துதித்தான். அவனால் அன்பு கொண்ட ஈசன் இந்திரனுக்கு கேட்காத வண்ணம் முசுகுந்தனை பார்த்து, முசுகுந்தா, வைகுந்தத்திலே வெகு காலம் விஷ்ணு என்னை அன்போடு பூஜித்து வந்தார். பின்னர் அவர் இந்திரனிடம் அன்பு கொண்டு கொடுக்க இந்திரன் பக்தியுடன் என்னை வழிபட்டு வருகிறான். என்னை பூவுலகிற்கு எடுத்து சென்று நீ வழிபடுவாயாக என்றார். முசுகுந்தன் ரோமாஞ்சலி ஏற்பட்டவனாய் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து எம்பெருமானை வணங்கி, மகேஸ்வரா, தங்கள் கருணையே கருணை என்று துதித்து அவருடைய வார்த்தைகளை சிறமேற்கொண்டான். வழிபாடி முடிந்த பின்னர் இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அறுசுவை உணவளித்து அநேக ஆடை ஆபரணங்களை பரிசாக தந்து கௌரவித்தான். மேலும் பலவித அஸ்திரங்களையும் தந்து இன்னும் வேண்டுவதை தர காத்திருப்போம் என்று சொன்னான். முசுகுந்தன் கண்களில் நீர் நிரம்ப இந்திரன் வணங்கி, அமராதிபா, தாங்கள் பூஜை செய்து வரும் பெருமானை எடுத்து சென்று நாள்தோறும் வழிபட என் உள்ளம் விழைகிறது. அன்போடு கொடுத்தருள வேண்டும் என்று கேட்டார். முசுகுந்தன் கூறியதை கேட்ட இந்திரன் திடுக்கிட்டான். பக்தியோடு வழிபட்டு வரும் எம்பெருமான் திருவுருவை எவ்வாறு கொடுப்பது? ஹே ராஜன், தான் வழிபடு வரும் மூர்த்தத்தை உமக்கு கொடுக்க பரந்தாமனுடைய விருப்பத்தை அறிய வேண்டியிருக்கிறது. முன்பு பரந்தாமன் ஓர் ஊழிக்காலம் சிவபெருமானை குறித்து தவம் செய்து தமக்கு பிள்ளையில்லாத குறையை போக்கி அருள வேண்டும் என பிரார்த்தித்தார். அப்போது உமாதேவியார் தம்மையும் வணங்காது விஷ்ணு இறைவனை மட்டும் வணங்கி துதித்தனால் கோபம் கொண்டு இறைவன் அருளால் பிறக்கும் மகன் அந்த இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகி அழிவான் என சபித்தார். மாதவன் மிகுந்த வேதனைக்கு ஆளானார். இறைவனும் தேவியும் குமார பெருமானுடன் அமர்ந்திருக்கும் சோமஸ்கந்த மூர்த்தத்தை அமைத்து நாள்தோறும் பக்தியுடன் ஆராதித்து வந்தார். பிறகு மறுபடியும் சிவபெருமானை குறித்து தவம் மேற்கொண்டார். ஈசன் தரிசனம் தந்தபோது அவர் முதலில் தேவியை வணங்கி தமக்கு அருள் புரியுமாறு வேண்டினார். தேவி அவர் மீது அன்பு கொண்டு தான் கொடுத்த சாபம் தீரும் என்றும் ஆனால் இறந்த மகன் இறைவன் திருவருளால் பின்னர் உயிர் பெற்று எழுவான் என்றும் அருள் செய்தார். இறைவன் அனுகிரகம் செய்தவாறே மாதவனுடைய மனதிலிருந்த அழகன் மன்மதன் தோன்றினான். காதலுக்கு தெய்வமாக விளங்கிய அவன் இறைவன் மீது மலர் அம்புகளை எய்து அவர் நிஷ்டையை கலைத்து அவருடைய கோபத்தீயில் எரிந்து போனான். தேவியின் திருவாக்குப்படி மன்மதன் பிறகு இறைவன் திருவருளால் உயிர் பெற்றான். வார்கலி என்ற அசுரன் படையெடுத்து வந்து எங்களை தாக்கினான். அவனை எதிர்க்க முடியாத நான் பார்க்கடலில் உள்ள பரந்தாமனிடம் ஓடினேன். அவ்வமயம் அவர் சோமஸ்கந்த மூர்த்தியை தம்முடைய திருமார்பில் அணைத்து கொண்டு உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தார். அவரை எழுப்பி என்னுடைய துன்பத்தை சொன்னேன். பரந்தாமன் இந்த மூர்த்தத்தை என்னிடம் கொடுத்து இதை எடுத்து சென்று பக்தியுடன் ஆராதித்து வந்தால் உன் துன்பம் நீங்கும் என்று சொன்னார். அன்று முதல் இந்த மூர்த்தத்தை நான் பக்தியுடன் பூஜிக்கிறேன்.
மாதவன் அசுரனுடைய போரிட்டு அவனை கொன்று எங்களுக்கு வந்த துன்பங்களை போக்கி அருளினார். ஆகவே அவருடைய விருப்பமின்றி இதனை நான் எவ்வாறு தங்களுக்கு தருவேன் என்று சொன்னான் இந்திரன். முசுகுந்தன் பார்க்கடலுக்கு சென்று பரந்தாமனை துதித்து இந்திரனிடமிருந்து சோமஸ்கந்த மூர்த்தியை பெற்று செல்ல அனுமதி பெற்று திரும்பினான். அப்போது இந்திரன் அந்த பெருமானை பிரிய மனமின்றி தவித்தான். சிறிதும் வித்தியாசம் கண்டு கொள்ள முடியாத வகையில் அதை போலவே வேறொன்று செய்து வர செய்து அதை முசுகுந்தனிடம் கொடுத்தான். முசுகுந்தன் அந்த மூர்த்தியை பக்தியுடன் கைகளில் வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டான். பெருமான் திருவாய் மலர்ந்து ஏதும் சொல்லாமல் இருப்பதைக் கண்டு அவன் இந்திரனால் ஏமாற்றப்பட்டு விட்டதை உணர்ந்தான். அதை திரும்பவும் இந்திரனிடமே கொடுத்து, அமராதிபா, நான் கேட்ட மூர்த்தம் இது அல்ல, தங்களால் பூஜிக்கப்பட்டதையே கேட்டேன் என்றார். இந்திரன் வேறொன்றும் எடுத்து வந்து கொடுத்தான். அப்போது முசுகுந்தன் அதை திரும்ப கொடுத்துவிட்டு 6 முறை இந்திரன் மூர்த்தங்களை கொண்டு வந்து கொடுத்தும் முசுகுந்தன் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். முடிவில் இந்திரன் வேறு வழியின்றி தான் பூஜித்து வந்த தியாகேச பெருமானை எடுத்து வந்து கொடுத்தான். முசுகுந்தன் பெற்றுக்கொண்டதும் இறைவன், முசுகுந்தா, உன் பால் வந்தோம் என்று சொல்லி அனுப்பினார். முசுகுந்தன் இந்திரனை கொண்டாடி விடைபெற்று பெருமானுடன் நகர் திரும்பினார். இந்திரன் முசுகுந்தனுக்காக தயாரித்த 6 திருமூர்த்திகளையும் கூட அவனிடம் கொடுத்து அனுப்பினார். பூவுலகம் திரும்பிய முசுகுந்தன் 7 திருமூர்த்திகளையும் 7 இடங்களில் ஒரே நாளில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டான். திருவாரூரிலே வன்மீக நாத பெருமான் எழுந்தருளிருக்கும் ஆலயத்தில் இந்திரனால் பூஜிக்கப்பட்ட தியாகராசரை பிரதிஷ்டை செய்தான். புலியினால் செதுக்கப்படாது சுயம்புவாக இருந்ததால் அந்த மூர்த்தங்கள் விடங்கரும், திருநாகை காரோணத்தில் அழக விடங்கரும், திருநள்ளாற்றிலே நகர விடங்கரும், திருக்கானையில் ஆதி விடங்கரும், திருக்கோளியலில் அவனி விடங்கரும், திருவான்மையூரில் நீல விடங்கரும், திருமறைக்காடு எனப்படும் வேதநாராயணத்தில் புவனி விடங்கரும் முசுகுந்தனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. திருவாரூரில் தான் பிரதிஷ்டை செய்த பெருமானுக்கு திருவிழா நடத்தினார். அதே தினத்தில் மற்ற 6 தலங்களிலும் உள்ள பெருமானுக்கு திருவிழா நடத்தப்பட்டது. இந்திரன் பக்தியுடன் பூஜித்து வந்த மூர்த்தத்தை முசுகுந்தனுக்கு தந்துவிட்ட தோஷத்தால் அவன் விண்ணுலகை விட்டு பூமியிலே வந்து புலையவனாக பிறந்தான். தோஷம் நீங்கி மீண்டும் விண்ணுலகை அடைய அவன் திருவாரூர் தெருக்களில் திருவிழாவின் போது இறைவனை வந்து தரிசிக்குமாறு மக்களுக்கு யானை மீது அமர்ந்து முரசு அறைந்தான். இந்திரன் திருவாரூரில் முசுகுந்தனால் நடத்தப்பட்ட திருவிழாவை பல ஆண்டுகள் தரிசித்து மகிழ்ந்து முடிவில் புலையன் வடிவு நீங்க விண்ணுலகம் திரும்பினான். முசுகுந்தன் வெகு காலம் நீதி தவறாது ஆண்டு வந்த பின் தன் குமாரன் அக்னிவர்மனுக்கு முடிசூட்டி ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு தவம் செய்து கைலாச வாசத்தை பெற்றான். வீரபாகு முதலான வீரர்கள் தங்கள் புத்திரர்களை அவருக்குரிய பதவியில் இருந்து வர செய்து தவம் செய்து முருகப்பெருமானை அடைந்தார்கள். முருகப்பெருமானுக்குரிய விரதங்களை முசுகுந்தன் பக்தியுடன் வழிபட்டதால் உன்னத பதவியை அடைந்து மகிழ்ந்திருந்து முடிவில் இறைவன் திருவடிகளை அடைந்தான். ஆறுமுக பெருமானுக்கு சொல்லப்பட்ட விரதங்களை எவர் பக்தியுடன் கடைபிடித்து அவரை ஆராதித்து வருகின்றார்களோ அவர்கள் எண்ணியதெல்லாம் நிறைவேற்றவும் பெறுவார்கள். வள்ளியை மணந்த வேலவன். தொண்டை நாட்டிலே மேல்பாடி என்ற ஊருக்கு அருகாமையில் வள்ளிமலை என்ற பெயரில் ஒரு மலை இருக்கிறது. அம்மலையின் அடிவாரத்தில் உள்ள சிற்றூரில் நம்பி என்னும் வேடுவ தலைவன் வசித்து வந்தான். சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்ட அவன் வெகு காலமாக தனக்கு புத்திர வாக்கியம் ஏற்படாததை கண்டு மிகவும் வருந்தி வந்தான். வள்ளிமலை சாரலிலே சிவமுனிவர் என்பவர் சிவபெருமானை குறித்து தவம் இருந்து வந்தார். முருகப்பெருமான் திருவருளால் ஒரு பெண்மான் ஒரு நாள் அங்கே வந்து முனிவருடைய பார்வையில் படுமாறு உலாவியது. பெண்மானை கண்ட முனிவருடைய உள்ளத்தில் இன்பத்தின் ஆசை எழுந்தது. மோகம் நிறைந்த அவருடைய பார்வையால் அந்த மான் சூழ்கொண்டது. சுந்தரவல்லி முனிவருடைய பார்வையின் மூலம் மானுடைய கர்ப்பத்தில் அங்கேயே வளர்ந்து வரலானாள். உரிய காலம் வந்ததும் அந்த மான் வள்ளிமலையில் வேடுவ பெண்கள் வள்ளிக்கிழங்கு எடுக்க தோன்றியிருந்த ஒரு குழியிலே அழகிய பெண் குழந்தையை ஈன்றது. மானிட குழந்தையாய் இருப்பதை கண்டதும் அது பயந்து ஓடியது. மான் வயிற்றிலே சுந்தரவல்லி தெய்வ குழந்தை என தோன்றும் வகையில் ஆபரணங்களுடன் காணப்பட்டாள். மான் அப்பால் ஓடியதும் குழந்தை தன் பழைய உணர்வை மறந்து பாலுக்காக அழத் தொடங்கியது.
அந்த சமயத்தில் நம்பிராஜன் தன் மனைவியுடன் பரிவாரங்களுடன் அந்த வழியாக திணைப்புணத்திற்கு சென்று கொண்டிருந்தான். குழந்தை அழும் சப்தத்தை கேட்டு அவன் நாற்புறமும் சுற்றி பார்க்கையில் வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுத்திருக்கும் குழியில் பெண் குழந்தை ஒன்று கிடப்பதை கண்டான். அவன் சந்தோஷ சாகரத்தில் மிதந்தான். அவன் வணங்கும் எம்பெருமான் அவனுடைய குறையை தீர்க்க அக்குழந்தையை கொடுத்திருப்பதாக எண்ணி மகிழ்ந்தான். ஓடிச் சென்று குழந்தையை வாரி எடுத்து மனைவியிடம் கொண்டு வந்து கொடுத்தான். அவன் மனைவி கொடிக்கி எனப்படுபவள் குழந்தையை அன்போடு வாங்கி தன்னுடைய ஸ்தனங்களில் ஊறும் பாலை ஊட்டினாள். பிறகு அவர்கள் குழந்தையுடன் இல்லம் திரும்பினர். அனைவரும் நம்பிராஜனை பாராட்டினர். வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த குழியில் கிடைக்கப்பட்ட குழந்தையாதலால் அக்குழந்தைக்கு வள்ளி என பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார்கள். வள்ளிக்கு 12 வயதாயிற்று. வேடர்கள் குல வழக்கப்படி நம்பிராஜன் அவளை திணைப்புணத்திலே காவல் இருக்குமாறு செய்தான். தோழிகளுடன் வள்ளி திணைப்புணத்திலே தங்கி பகல் நேரங்களில் கிளி முதலான பறவைகளும் பன்றி மான் முதலிய மிருகங்களும் வந்து பயிர்களை நாசம் செய்யாமல் காவல் காத்து வந்தாள். கந்தபுரியில் வீரபாக முதலாளரோடு எழுந்தருளிந்த ஆறுமுக பெருமான் வள்ளிக்கு அருள் புரிய எண்ணம் கொண்டனர். அங்கிருந்து புறப்பட்டு வள்ளியிருந்து வரும் பிரதேசத்திற்கு அருகே உள்ள திருத்தணி மலையில் வந்து தங்கினர். முருகப்பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிந்த நாரதர் வள்ளிமலைக்கு வந்து வள்ளியை கண்டார். பெருமானுக்கு அவள் எவ்விதத்தில் ஏற்றவள் என்று எண்ணியவராய் திருத்தணியை சென்று ஆறுமுக பெருமாளை வணங்கினார். சுவாமி, சிவமுனிவருக்கு பெண்மானிடம் தோன்றிய வள்ளி சமீபத்தில் நம்பிராஜனுடைய திணைப்புணத்தில் தோழிகளுடன் காவல் இருந்து வருகிறாள். அவளுடைய பேரழகை வர்ணிக்க சொற்கள் கிடையாது. முற்பிறவியிலே விஷ்ணுவுக்கு மகளாய் தோன்றிய சுந்தரவல்லியே வள்ளியாக வந்திருக்கிறாள். உரிய காலத்தில் நேரில் வந்து திருக்கரம் பற்றுவதாக தாங்கள் கூறியது நினைவிருக்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டார். ஆறுமுக பெருமான் நம்பிராஜன் புத்திரிக்கு அருள் புரிய அப்போதே வேடவனாக புறப்பட்டார். நேராக வள்ளிமலைக்கு அடுத்து திணைப்புடத்தை அடைந்து அங்கே காவல் இருந்த வள்ளியை கண்டார். அருகில் சென்று அவளை பார்த்து, பெண்ணே, உன் பெயர் என்ன? உன் தாய் தந்தை யார்? நீ எந்த ஊரை சேர்ந்தவள்? இந்த இளம் வயதிலே நடுக்காட்டில் ஆண் துணையின்றி உன்னை விட்டு செல்ல உன் பெற்றோருக்கு எப்படித்தான் மனம் துணிந்ததோ என்று கேட்டார். யாரோ அந்நியன் ஒருவன் வந்து தன்னை பற்றிய விவரங்களை கேட்பதை கண்டு வள்ளி சிறிது அஞ்சி அந்த வேடவன் கேட்டதற்கு தகுந்த பதிலை கூறத் தொடங்கினாள். அந்த சமயத்தில் நம்பிராஜன் பறைகள் முதலான ஒலிக்க பரிவாரங்களுடன் அங்கு வந்தான். அவனுடைய பார்வையிலே படாதிருக்க முருகப்பெருமான் வேங்கை மரமாக உருக்கொண்டு நின்றார். வழக்கம் போல் நம்பிராஜன் மகளை கண்டு அவள் நலம் விசாரித்து அவளுக்கு தேவையான பொருள்கள் கொடுத்துவிட்டு புறப்பட்டான். அவனுடைய பார்வை எதிர்ச்சியாக அங்கே வீற்றிருந்த வளர்ந்திருந்த வேங்கை மரத்தின் மீது சென்றது. அருகில் இருந்த ஒருவன், அந்த மரம் புதிதாக அங்கு இருப்பதாக தோன்றுகிறது என்று சொன்னான். திடீரென்று வளர்ந்த அந்த மரத்தை வெட்டிவிடுவது சிறந்தது என சிலர் கூறினர். நம்பிராஜன் மகளை பார்த்தான். அந்த மரம் புதிதாக தோன்றியதா அல்லது ஏற்கனவே அங்கு இருந்து சரியாக கவனிக்கப்படவில்லையா என்பதை வள்ளியால் கூற முடியவில்லை. அவனுக்கு அந்த சந்தேகம் இருக்கத்தான் இருந்தது. ஆகவே நிழலுக்கு இருக்கட்டும் என அதை வெட்டாது எனவே அது நிழலுக்கு இருக்கட்டும் என அதை வெட்டாது நம்பிராஜன் இல்லம் திரும்பினான். வேடர்கள் சென்றதும் வேங்கை மரமாகி நின்ற முருகப்பெருமான் மானிடம் வடிவம் கொண்டார். பெண்ணே, உன்னுடைய அழகு என் உள்ளத்தை கவர்ந்து விட்டது. என்னுடன் புறப்பட்டு வா. பலரும் உன்னை போற்றும் வகையில் நான் உனக்கு வாழ்வளிப்பேன் என்று அழைத்தார். வள்ளியோ வேடனாக வந்திருப்பது தான் வணங்கும் ஆறுமுகன் பெருமான் என்பதை உணராமல், ஐயா, நான் வேடுவ பெண்ணாக இருந்தாலும் ஒரு தலைவனுடைய மகள். முறை தவறி நடப்பேன் என தாங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். என் திருமணத்தை பற்றி என் பெற்றோர்கள் முடிவு செய்வார். தயவு செய்து நீங்கள் போய்விடுங்கள் என்றார். அந்த சமயம் தூரத்தே பாறைகளின் ஓசை கேட்டது. நம்பிராஜன் ஏதோ மறந்து விட்டதை நினைவுபடுத்தி திரும்பி வருகிறான் என்று வள்ளி எண்ணினாள். முருகனை பார்த்து, ஐயா, என் தந்தையார் மிகுந்த கோபமுடையவர்.
அவருடன் வரும் வீரர்களும் பராக்கிரமம் உடையவர்கள். தனிமையில் இருக்கும் பெண்ணிடம் உரையாடும் தங்களை கண்டால் கோபத்தில் தங்கள் உயிருக்கே தீங்கு விளைவித்து விடலாம். ஆகவே இங்கிருந்து போய்விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். முருகப்பெருமான் அங்கிருந்து நகர்ந்து அப்பால் வந்ததும் ஒரு முதிய சிவனடியார் வேடம் கொண்டு நம்பிராஜன் முன்பு சென்று அவனுக்கு ஆசிகள் பல கூறினார். அவன் அவருடைய திருவடிகளை வணங்கி, பெரியவரே, உங்கள் தரிசனத்தால் நான் பாக்கியவனானேன். இந்த தள்ளாத வயதில் கொடிய விலங்குகள் சஞ்சரிக்கும் காட்டு பிரதேசத்திற்கு வந்திருக்கிறீர்களே, தங்களுக்கு ஆக வேண்டியது ஏதாகிலும் இருந்தால் தெரிவிக்கவும் என்று கேட்டான். வேடராஜா, மன அமைதி பெறவும் இந்த பிரதேசத்தில் உள்ள குமரி தீர்த்தத்தில் நீராடி இறைவனை தியானிக்கவும் எண்ணி வந்துள்ளேன் என்றார் அவர். நம்பிராஜன் மிகவும் மகிழ்ந்து, சுவாமி, அவ்விதமானால் தாங்கள் என் மகளுக்கு துணையாக அவளோடு இருந்து வரலாம். பக்கத்தில் தான் குமரி தீர்த்தம் இருக்கிறது என்றான். பிறகு அந்த முதியவரை அவன் வள்ளியிடம் அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைத்து அங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தான். நம்பிராஜன் திரும்பி சென்றதும் முதியவராக வந்திருந்த முருகப்பெருமான் வள்ளியை அழைத்து தமக்கு பசிவதாக கூறினார். தேனும் தினைமாவும் கலந்து வள்ளி அவரிடம் கொடுத்தாள். அதை வாங்கி உட்கொண்டதும் பெருமான் நீர் வேட்கை அதிகமாக இருப்பதாக கூறினார். சுவாமி, இங்குள்ள மலைக்கு அப்பால் 7 மலைகள் கடந்த பின் ஒரு சுனை இருக்கிறது. அங்கே சென்றால் வேண்டிய மட்டும் தண்ணீர் பருகலாம் என்றாள் வள்ளி. பெண்ணே, இந்த பிரதேசத்திற்கு நான் புதியவன். தனிமையில் சென்றால் வழி தவறி திண்டாட நேரிடலாம். என்னுடன் நீயும் வந்து வழிகாட்டு என்று அழைத்தார். வள்ளி அவரை சுனை இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றாள். சுனையிலே இறங்கி தண்ணீரை பருகிய பின்னர் முருகப்பெருமான் அவளை பார்த்து, என் நீர் வேட்கையை நீ தனித்தாய், அதுபோல என் மோகத்தை தணிக்க வேண்டும் என்று கேட்டார். வள்ளி திடுக்கிட்டு, சுவாமி, என்ன வார்த்தை கூறினீர்கள்? தவம் மேற்கொண்டிருக்கும் சிவனடியாரான தங்களுடைய பண்புக்கு ஏற்ற வார்த்தைகள் அல்ல அவை. நீரோ தவத்தில் சிறந்தவர். வேடவர் குலத்திலே பிறந்த என்னிடம் ஆசை கொள்வது தகாது. தந்தையாக உங்களை பாவித்து உடன் வந்தது தவறு. உங்கள் எண்ணம் வெளிப்பட்ட பின் உங்களை என்னுடன் தங்கியிருக்க அனுமதிப்பது கூடாது. நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வள்ளி வெகு வேகமாக திணைப்புணத்தை நோக்கி சென்றார். கோபத்துடன் செல்லும் அவளை அழைப்பது எஞ்சினம் என சிந்தித்தார். விநாயக பெருமானை மனதிலே தியானித்து, அண்ணா, எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். விநாயக பெருமான் ஒரு யானையாக தோற்றம் கொண்டு வள்ளியின் முன்பு வந்தார். யானை என்றால் வள்ளிக்கு மிகவும் பயம். நடுவழியிலே யானையை கண்டதும் அவள் திடுக்கிட்டாள். உள்ளம் பதபதத்தவளாய் திரும்ப சுனைக்கே ஓடி வந்து முதியவராக இருந்த முருகப்பெருமானை கட்டி கொண்டாள். சுவாமி, யானை துரத்தி வருகிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று மன்றாடினாள். பெருமான் மகிழ்ச்சியுடன் அவளை அணைத்து கொண்டு விநாயக பெருமானை துதித்து, ஐயனே, நீ தோன்றியதால் என் விருப்பம் நிறைவேறியது. வள்ளி என்னிடம் வந்துவிட்டாள், இனி நீங்கள் செல்லலாம் என்று வேண்டினார். யானையாக வந்த விநாயக பெருமான் மறைந்தார். முருகன் வள்ளிக்கும் தம்முடைய சுயரூபத்தை காட்டி அருளினார். 6 முகம் 12 கைகளும் கொண்ட மயில் வாகனத்தில் தரிசனம் தந்து பெருமானை கண்டு வள்ளி மெய் சிலிர்த்து அவருடைய திருவடிகளில் பணிந்து வணங்கினார். சுவாமி, தாங்கள் இன்னார் என்பதை முன்னரே எனக்கு அறிவித்திருக்க கூடாதா? தங்களை அறியாது அடியேன் ஏதேதோ சொல்லிவிட்டேன். என் பிழைகளை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டினாள். வள்ளி, முற்பிறவில் விஷ்ணுவின் மகளாக இருந்த நீ என்னை மணக்க விரும்பி தவம் செய்தாய். பூவுலகில் சென்று என்னை குறித்து தவம் செய்து எனக்காக காத்திருக்குமாறு சொன்னேன். இப்பிறவியில் நீ நம்பிராஜன் மகளாக தோன்றினாய். உன்னை அடையவே நான் வந்தேன். விரைவிலேயே பலரும் அறிய உன்னை மணப்பேன் என்று அருளினார் முருகப்பெருமான். பின்னர் வள்ளியை திணைப்புணத்திற்கு அழைத்து வந்துவிட்டு மறைந்தார். வள்ளி தன் அந்தரங்க தோழியிடம் நடந்ததை கூறி முருகப்பெருமானுடைய தியானத்திலே நாட்களை இனிமையாக கழித்தாள். திணைப்புணத்தில் பயிர்கள் முற்றின. அறுவடைக்கு ஏற்பாடு தொடங்கப்பட்டதால் வள்ளி தன் இல்லத்திற்கு திரும்ப வேண்டியதாயிற்று. மிகுந்த வருத்தத்தோடு இல்லம் திரும்பினாள். திணைப்புணத்திலிருந்து வந்தது முதல் வள்ளியின் போக்கே மாறிவிட்டது. அவள் யாருடன் பேசுவதில்லை, சரிவர உணவும் உட்கொள்வதில்லை. எந்நேரமும்
முருகப்பெருமானையை நினைத்து நினைத்து உருகினாள். அவள் உடல் மெலிந்தது. அதனால் கவலையுற்ற நம்பிராஜனும் அவன் மனைவியும் தேவராட்டியும் வெற்றியாளாட்டையும் அழைத்து, அங்கு என்ன நடந்தது? வெற்றியாளன் மீது முருகப்பெருமான் ஆவேசம் வந்து வள்ளியை திரைப்படத்தை தாம் தொட்டதாகவும் தம்முடைய மனம் மகிழும்படி பூஜைகள் செய்யுமாறும் தெரிவித்தார். நம்பிராஜன் முருகப்பெருமானுக்கு மிகுந்த கோலாகலமாக பூஜைகள் நடத்தினான். வள்ளியை தேடி திணைப்புணம் வந்த முருகப்பெருமான் அவளை அங்கே காணாததால் மிகுந்த துயரமுற்று நாற்புறமும் அவளுக்காக தேடி அலைந்தார். முடிவில் நள்ளிரவில் நம்பியின் வீட்டுக்கு பின்புறம் சென்றார். அவளிடம் அவளுடைய நிலையை எடுத்து கூறி உள்ளே அழைத்து வந்தாள். ஐயா, வள்ளி உயிருடன் இருக்க வேண்டுமானால் இனி அவளை ஒரு கணமும் தாங்கள் பிரியாதிருக்க வேண்டும். பிரிவு துயர் அவள் தேகத்தை மெலிய செய்துவிட்டது என்றார். வள்ளி முருகப்பெருமானின் திருவடிகளில் வணங்கி, சுவாமி, தங்கள் வருகையை வேடர்கள் அறிந்தால் தீமை விளையும். இப்போது என்னை தங்களுடைய இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று வேண்டினாள். முருகப்பெருமான் அவளுடன் தணிகை மலைக்கு திரும்பினார். அதிகாலையில் கண் விழித்த நம்பிராஜன் மனைவி மகளை காணாது திடுக்கிட்டான். வீடு முழுவதும் தேடினார்கள். வள்ளியை காணவில்லை. யாரோ கள்வன் வந்து மகளை கவர்ந்து சென்று விட்டான் என்றும் நம்பிராஜன் வீரர்களுடன் அவளை தேடி புறப்பட்டான். தணிகை மலையிலே ஒரு சோலையிலே வள்ளியும் முருகனும் மகிழ்ந்திருப்பதை வீரர்கள் கண்டனர். நம்பிராஜன் கோபத்தோடு அவர்கள் நோக்கி வந்தான். வீரர்களையும் தந்தையும் கண்டு பெருமானை வணங்கி, சுவாமி, என் தந்தை வீரர்களுடன் வருகிறார் என்று கவலையுடன் சொன்னாள். வள்ளி, கவலைப்படாதே, அவர்கள் நமக்கென்று தீங்கு நேரிடாத வண்ணம் கவனித்துக் கொள்வேன் என்றார் முருகன். நம்பிராஜனும் வீரர்களும் பலவித கூச்சலிட்டு கொண்டு அவர்கள் மீது பானங்களை விட்டனர். ஆறுமுகன் திருவருளால் அந்த பானங்கள் அனைத்தும் அவருடைய திருவடியிலே வந்து விழுந்தன. முருகப்பெருமான் அருகிலிருந்த சேவலை பார்க்க அது எழும்பி குதித்து ஒரு முறை கூவியது. நம்பிராஜனும் அவனுடன் வந்த வீரர்களும் நடுநடுங்கி கீழே விழுந்து உயிரை விட்டனர். அப்போது நாரதர் அங்கே தோன்றி பெருமானை வணங்கினார். ஐயனே, நம்பிராஜனையும் அவனுடன் வந்த வீரர்களையும் கொன்றுவிட்டு வள்ளியுடன் செல்வது சரிதானா? அவர்களை எழுப்பி அருள் புரிய வேண்டும் என்றார். முருகன் வள்ளியை பார்த்து, அவர்களை நீயே எழுப்பு என்றார். வள்ளி முருகப்பெருமானை மனதில் தியானித்து தந்தையையும் மற்றவர்களும் எழுந்திருக்க வேண்டும் என எண்ணினாள். அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்து எழுவதை போல் எழுந்தனர். முருகன் திருவருளால் நம்பிராஜனுக்கு நல்லறிவு உண்டாயிற்று. அவன் பலவாறு அவரை துதித்து, சுவாமி, தாங்கள் இவ்வாறு என் மகளை கவர்ந்து செல்வது எங்கள் குலத்துக்கு இழுக்கை உண்டாக்கும். எங்களுடன் ஊருக்கு திரும்பி பலரும் அறிய திருமணம் செய்து கொண்டு போகுமாறு வேண்டுகிறேன் என்றார். முருகன் அதற்கு இசைந்து நம்பிராஜனுடன் சிற்றூருக்கு திரும்பினான். நம்பிராஜன் ஊரை கூட்டி மிகுந்த சந்தோஷத்தோடு தன் மகளை முருகப்பெருமானுக்கு மனம் செய்து கொடுத்தான். பெருமான் வள்ளியின் திருக்கரம் பற்றிய அற்புத காட்சியை காண வானிலே தேவர்கள் கூடினர். மலர் மாறி பெய்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டாடினார்கள். முருகப்பெருமான் வள்ளியுடன் தணிகை மலைக்கு திரும்பினார். அம்மலையின் பெருமையை எடுத்து சொல்லுமாறு வள்ளி அவரிடம் கேட்டார். அவரும் அதை கூறினார். எத்தனையோ மலைகள் ஆறுமுக பெருமானுக்கு இருப்பிடமாய் அமைந்துள்ள போதிலும் தணிகை மலை அவருக்கு மிகவும் மனக்கு சேர்ந்த இடமாகும். சூரன் முதலானவரை கொன்று அவர்களிடம் கொண்டிருந்த கோபம் தனிய முருகப்பெருமான் அம்மலையில் வந்து தங்கியதால் அதற்கு செருந்தனி என்ற பெயர் வழங்கலாயிற்று. அம்மலையில் ஒரு சுனையில் இந்திரன் நாள்தோறும் காலையில் ஒன்றும், நடுப்பகலில் ஒன்றும், மாலையில் ஒன்றுமாக 3 நீலோர் பல மலர்கள் மலருமாறு செய்து பெருமானை வழிபட்டான். அந்த மலையை தரிசிப்பவர்கள், அதனை வணங்குபவர்களும் தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவர்களாகிறார்கள். அம்மலையிலே 5 நாட்கள் தங்கி முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபடுபவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற பெறுவார்கள். அம்மலையிலே தங்கி செய்யும் தவங்கள் ஒன்றுக்கும் பலவாக பெருகும். தானங்கள் மற்ற தர்மங்கள் அதிகப்படியான பலனை கொடுக்கும். தேவர்கள் அங்கு வந்து பெருமானை தரிசித்து அருள் பெற்று செல்கின்றனர். முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையராகிய ஈசனுடைய திருவுருவை அம்மலையிலே பிரதிஷ்டை செய்து மிகவும் பக்தியோடு பூஜித்து வந்தார். வள்ளியுடன் சிறிது காலம் அம்மலையில் தங்கியிருந்த பின்னர் கந்தபுரிக்கு புறப்பட்டார். கந்தபுரியிலே தேவயானை வாயிலுக்கு வந்து இருவரையும் வரவேற்றார். முருகப்பெருமான் தேவயானையும் வள்ளியையும் இருபுறங்களிலும் அணைத்தவராய் உள்ளே நுழைந்தார்.
வள்ளியை தேவியாருக்கு அறிமுகம் செய்து வைத்து, நீங்கள் இருவரும் முற்பிரிவிலே விஷ்ணுவின் புத்திரிகளாக இருந்தீர்கள். என்னை மணக்க விரும்பி தவம் செய்தீர்கள். உங்களை சிறிது காலம் பொறுத்திருக்குமாறு உரிய நேரத்தில் வந்து மணப்பதாகவும் கூறினேன். அமிர்தவல்லியான நீ இந்திரனுக்கு மகளாக தேவியான என்ற பெயரில் வளர்ந்து என்னை மணந்தாள். சுந்தரவல்லியாக இவள் சிவமுனிவருக்கு பிறந்து நம்பிராஜனிடம் வள்ளி என்ற பெயரில் வளர்ந்து வந்தாள். இவள் இருப்பிடம் சென்று மனம் செய்து கொண்டு வந்தேன் என்றார். தேவயானி சகோதரியை கட்டி தழுவி ஆனந்தப்பட்டாள். மலரும் மனமும் போல இருவரும் பெருமானிடம் ஒன்றி அடியவர்களுக்கு எக்காலமும் அருள் புரிந்து பாலிக்கின்றனர். அடுத்து கனகாபிஷேகம். மண்டபத்திலே குடியிருந்த சபையில் ஆழ்ந்த நிசப்தம் நிலவியிருந்தது. கண்களில் ஆனந்த பாஷ்பம் பெருக்கெடுத்தோட கச்சியப்ப சிவாச்சாரியர் பாடலை பாடி முடித்தார். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பகை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். கந்தபுராணம் அரங்கேற்றம் நிறைவுடையது. கந்தபுராணத்தின் அரங்கேற்றம் நிறைவுற்றது. அடியார்கள் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தோடி கொண்டிருந்தது. சுவடியை கட்டி வைத்துவிட்டு எழுந்திருந்த கச்சியப்பர் பக்தி வேலிட்டால் நடுங்கும் கரங்களை கூப்பி சபையை வணங்கினார். ஆனால் சபையினோர் அங்கே நிற்பவரை சிவாச்சாரியராக காணவில்லை. தன் கதையை பாடு செய்த ஆறுமுக பெருமானே சிரித்த முகத்தோடு காட்சி தருவதாக கண்டார்கள். அனைவரும் அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். பொன்னும் மணியுமாய் எடுத்து வந்து அவருக்கு கனகாபிஷேகம் செய்தனர். அப்படியும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. சிவாச்சாரியருக்கு தாங்கள் செய்தது கடுகளவே என்று எண்ணினார் போலும். பட்டாடுகளை அணிவித்து யானை மீது ஏற்றி மேல வாத்தியங்களுடன் 4 வீதிகளிலும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். ஆங்காங்கே அன்பர்கள் பூரண கும்பங்களோடு வந்து அவரை வரவேற்க கௌரவித்து ஆசி கோரினர். மாதர்கள் ஆரத்தி எடுத்தனர். கச்சப்ப சிவாச்சாரியார் அடியார்களுடைய பக்தி வெள்ளத்தில் திக்குமுக்காடினார். அவருக்கு பேச நா எழவில்லை. கண்கள் ஆனந்த கண்ணீரை பெருக்கின. 4 வீதிகளில் மலம் வந்து ஆலயத்தில் நுழைந்த அடியார் திருக்கூட்டம் கச்சியப்ப சிவாச்சாரியர் தங்களுடைய தோள்களை தாங்கி சென்று எம்பெருமான் சன்னதியில் இறக்கினார். 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி கூப்பி நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து எம்பெருமானை சேவித்தார். பக்தி வெள்ளம் எங்கும் பரவி ஓடியது. ஆலய மணி வெகு நேரம் ஒலித்து கொண்டிருந்தது. அதன் இனிய நாதம் காற்றிலே பரவி அன்பர்களுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சியை நிறைய செய்தது. கந்தபுராணம் உங்களுக்கு சொல்றது மூலமா நானும் படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னையோட கந்தபுராணம் நிறைவடையுது. ஸோ இது சுருக்கமாக சொன்ன கதை தான். உங்களுக்கு இத்தனை எபிசோடாக எடுத்துருச்சு. இவ்வளோ நாள் பொறுமையாக அந்த கந்தபுராண கதையை கேட்டவங்களுக்கும் இனி கேட்க போகிறவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நாளையிலிருந்து வேறு ஒரு புராண கதையோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.